திலீப் சார். 10 நாள் இப்போ 10 நாள் ஆயிடுச்சு அந்த இது ஆயிட்டு. அந்த பாலகிருஷ்ணன் சார் அந்த ஆளுக்கு தான் கொடுத்துருக்கு. அந்த ஆளுக்கு என்ன விஷயம் வந்திருந்து, அந்த ஆளு ரிட்டையர்ட் ஆகி கொஞ்சம் ஏஜ் ஆயிருந்து அந்த ஆளு அப்படி நடக்கிற சமயம் கீழே வீணாச்சு. அப்ப நம்ம ஹெட் போய் எங்க போய் அப்படி தட்டிட்டு அப்படி ஹாஸ்பிட்டல் போய் நோக்கியப்போ நம்ம ஹெட் பிளட் க்ளோட் ஆயிருக்கு. பிளட் க்ளோட் ஆயிருக்கு. பிளட் க்ளோட் ஆகி அப்படி ஸ்கேனிங் எல்லாம் பண்ணியிருக்கு. அவரு சொன்னு அந்த பிளட் க்ளோட் ஆயிருக்கு. 10 நாள் കഴിഞ്ഞാ ஏதாவது ஒரு சர்ஜரி தான் கண்டிப்பா வேணும், இல்லாட்டினா இது பிரச்சனை தான் சொன்னது. இந்த ஆள் ஸ்டார்ட் பண்ணி 10 நாள் இருக்கு இந்த ஆளுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு தான் அவரு டேட் கொடுத்து 10 நாள் நம்ம எலிக்சமிஸ் அந்த ஆள் யூஸ் பண்ணிட்டு டெய்லி 2 டைம்ஸ் வச்சு அப்படி சாப்பிட்டாச்சு. 10 நாள் കഴിഞ്ഞ് அங்க போய் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்ஸ் பார்த்து அந்த பிளட் க்ளோட் ஆயிருந்து அது ஸ்கேனிங்ல ഒക്കെ தெரியுது. அந்த பிளாக் போல அப்படி ஸ்கேனிங் வருது. 10 நாள் കഴിഞ്ഞ് போயப்போ அந்த அக்க பிளட் சர்க்குலேஷன் நடக்குது. அங்க லைன் போல பிளட் அப்படி போகுது. அந்த ஆளு பெரிய ஹாப்பி ஆச்சு. என்ன அல்லாட்டினா அது சர்ஜரி, மேஜர் சர்ஜரி தான் சொன்னது. 75% ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு குறைஞ்சிட்டு நம்ம எலிக்சமின் சாப்பிட்றதுக்கு 75% டாக்டர் சொன்னிட்டு என்ன சாப்பிட்டு அப்படி கேட்டுட்டு இந்த ஒரு மிராக்கள் நடந்துட்டு சொன்னிட்டு 10 நாளுக்குள்ள அல்லாட்டினா மேஜர் சர்ஜரி தான் ஹெட் அப்படி இதாக்கி மேஜர் சர்ஜரி. இந்த நம்ம எலிக்சமின் சாப்பிட்ட காரணம் அந்த ஆளுக்கு அந்த மேஜர் சர்ஜரி ஒழிவாயிடுச்சு. அந்த திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ அங்க பிளட் அப்படி ஃப்ளோ வருது. அப்போ டாக்டர்ஸ் வந்து 75% ஸ்ப்ரெட் ஆகுன ரேஷியோ, அதுதான் அந்த பிளட் க்ளோட்டிங் ரேஷியோ 75% ரெடியூஸ் ஆயிட்டு சொன்னிட்டு அதுக்கு தான் சின்ன கீஹோல் சர்ஜரி நடத்திட்டு 3 லட்சம் தான் அதுக்கு கீஹோல் சர்ஜரி. அதுக்கு இந்த ஆளு எல்லாமே ரிகவர் ஆயிடுச்சு. பெரிய ஹாப்பி ஆயிடுச்சு அந்த ஆளு.